வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் சந்தோஷ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கணிதன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கணிதன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு மொக்க சேனலில் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கார். அவருடைய வாழ்க்கை லட்சியம் என்னென்னா, என்றைக்கா ஒரு நாள் பிபிசியில் ரிப்போர்ட்டர் ஆகி தீரணும் அப்படிங்கிறது அவருடைய லட்சியம். இதுக்கடையில் ஹீரோயினை சந்திக்கிறாரு. அப்புறம் என்ன, ஹீரோயினை சந்தித்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இதுக்கடையில் ஒரு நாள் இவரை போலீஸ் குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டு உதவுன்னு உதைக்கிறாங்க. ஏன்டா உதைக்கிறாங்கன்னு பார்த்தா, இவர் எஜுகேஷன் லோன் வாங்குறேன் அப்படின்ற பேரில் போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி பேங்க்கில் மோசடி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு போய் உதைக்கிறாங்க. இவரை மட்டும் இல்லை, ஒரு 5-6 பேரை கூப்பிட்டு போய் உதைக்கிறாங்க. இவர் அதில் நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் கேட்காம உதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாமீனில் வந்த ஹீரோ இந்த தப்பை நம்ம பண்ணல, எவன் பண்ணானோ அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளீட் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்களுடைய ஆர்டிஸ்ட் உட்பட அவர் காப்பி பண்ணிட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் வில்லனை பிடிச்சி போலீஸில் கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. இதுக்கடையில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் டிவிலையும் போட்டுடுறாரு, போலீஸ் உயர் அதிகாரிகிட்டையும் சொல்லிடுறாரு. இது பூராமே ஏறக்குறைய இடைவேளை கிட்டே எல்லாமே முடிஞ்சு போகுது. இதோட படம் முடிஞ்சுதான்னு பார்த்தா, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஓட்டுறாங்க படத்தை. ஹீரோ இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ண டீட்டெயிலை பூரா வில்லன் மறுபடியும் திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இருந்து இவர் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதை காட்டுறேன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக படத்தை ஒரு மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் யார் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணுறா, யார் யார் கவர்மெண்ட்டில் மறுபடியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத திரும்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு ஜவ்வா இழுத்து ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இனி ஹீரோ வில்லனும் மோத போகிறாங்க, இதோட படம் முடிஞ்சிரும்டா அப்படின்னு நினச்சி உட்காந்துருந்தா, இந்த 3வது ரீலில் சேர்க்க மறந்த ஒரு ஹீரோயின் சீனை ஒன்று போட்டு அதில் ஒரு பாட்டை வேற போட்டு விட்டாங்க. அது வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தவங்களாம், எப்பா இனி நீ வில்லனை பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி என்னையும் ஆள விடுறா சாமி அப்படின்னு தேட்டரை விட்டே ஓட்டாங்க ஒரு குரூப்பு. மற்றபடி படத்தில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, புதுசாக ஒரு கதையை யோசிச்சிருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். படத்தை பார்த்தவங்க படத்தில் நிறைய லாஜிக் ஓட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தில் லாஜிக்கே இல்லை, அப்புறம் என்ன ஓட்டையை பற்றி பேசுறது? மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா அப்படின்னு சொல்கிறது கூட இப்போல்லாம் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. ஏன்னா வாரம் வெறும் மொக்க படமாக பார்த்து நம்ம ஆளுங்க சலிச்சு போயிட்டு இப்போ ஒரு சுமாரான படம் வந்தால் கூட படம் சூப்பரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. போன வாரம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படம் பூரா கடின்னு கடிச்சிக்கிட்டு இருக்காண்டா, இதாண்டா படம் அப்படின்னு சொன்னால் நம்மளை கடிக்க வர்றாங்க. அப்புறம் இன்னொரு படம் பார்த்தா 2003 சாமின்னு அறி ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படத்தவே தப்பாக எடுத்து வச்சிருக்காண்டா அப்படின்னு சொன்னால், உனக்கெல்லாம் என்ன படம் பார்க்க தெரியுது போயாங்கிட்டு அப்படின்றாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னென்னா, போன வாரம் வந்த படங்கள்லாம் வியாபார ரீதியாக மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல கோடி ரூபா நஷ்டம்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குரூப்பு அந்த படம் நல்லா தான் இருக்குன்னு இன்னும் சொல்லிட்டு தெரியுது. இது எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் பழைய மேட்ரு தான் இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தன் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கான். இன்டர்வியூக்கு போனால் செம கூட்டம். வந்த கூட்டத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க முடியாதுன்ட்டு வர்றவங்ககிட்டலாம் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருக்காங்க. இவருக்கும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 18 12 கூட்டினா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளால் நல்லா கூட்டி பார்த்துட்டு 28 இருக்கான். சரின்ட்டு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறம் வெளியில் கூட்டி பார்த்துருக்கான். 18 12 கூட்டினா 30. ஆஹா தப்பாக சொல்லிட்டோம், வேலை கிழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போனால் 2 நாள் கழிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருதான், நீங்கள் அப்பாயின்டட்னு. சரின்ட்டு வேலைக்கு சேர்ந்துட்டான். வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாளில் மேனேஜர் கூடலாம் சகஜமாக பழகிட்டு, சார் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்ட்டுருக்கான். என்னப்பா மேட்ருன்ட்டுருக்கான். சார் நான் இன்டர்வியூக்கு வந்தேன்ல, இன்டர்வியூக்கு வந்ததில் நீங்கள் 18க்கும் 12க்கும் கூட்டினா எவ்வளோன்னு கேட்டீங்க, நான் 28ன்ட்டேன். ஆனால் இருந்தாலும் நீங்கள் என்ன அப்பாயின்ட் பண்ணிட்டீங்க ஏமாந்து அப்படின்ட்டுருக்கான். ஐயா நான் ஏமாறலாம் கிடையாதுப்பா, அங்கே வந்த கூட்டத்திலேயே நீ ஒருத்தந்தான் நெருக்கத்தில் பதில் சொல்லியிருக்க. 18 12 கூட்டினா 8ன்னு சொன்னவங்களாம் இருக்கான். நீ தான் கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருக்க, அதனால தான் உன்னை வேலைக்கு வச்சுருக்கான் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு நம்ம ஆளுங்களுடைய மனநிலைலாம். இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டைரக்டர் ரமணாவிலேருந்து துப்பாக்கி வரைக்கும் ஏஆர் முருகதாஸ்கிட்ட வேலை பார்த்தாராமா. அதனால் ரமணாவிலேருந்து துப்பாக்கி வரைக்கும் இருக்கிற மொத்த சீனையும் காப்பி அடித்து இந்த ஒரு படத்துக்குள்ளே வச்சுருக்காரு. படத்தை போய் பார்த்தா புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இருக்குது. நம்மளும் முருகதாஸ் அசிஸ்டண்ட் ஆச்சே அப்படின்னு போய் பார்த்தா நமக்கு நல்லா சூடு வச்சு விட்டாங்க.
நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்தாலும் உங்களுக்கும் பட்டை எழுத்து விட்டுருவாங்க, பார்த்துருந்துங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.